அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஒரு சில தவறுகள் பண்ணியிருந்தால் நமக்கு கரெக்ஷன் விண்டோவில் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுத்து பார்த்துருப்பீங்க. அதில் 100% உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில கரெக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் இது ஒன் டைம் மெஷர் தான். அப்போ நீங்கள் இதில் மீண்டும் தவறு பண்ணக்கூடாது. அப்போ மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய 12 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸுங்க. ஸோ இந்த 12 ஃபேக்டர்ஸை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்ரஸ் கூட பிரச்சனை கிடையாது. பட் இந்த 12 ஃபேக்டர்ஸை நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள், என்ன குழப்பங்கள். இனிஷியல் முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது, பேரில் ஸ்பேஸ் பிரச்சனை இருக்குது. நீங்கள் 10th சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. ஆதாரில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இனிஷியல் முன்னாடி இருக்குது, இனிஷியல் பின்னாடி இருக்குங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு கடைசி வரைக்கும் கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம போகும்போது 10th 12th அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. அப்போ ஆதார் டேட்டா ஃபெச் பண்ணி அதே மாதிரி வந்ததுனால நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ஸ்டூடெண்ட்டுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும். ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், நீங்கள் பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க, ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. ஏன்னா என்ட்ரு பண்ணும்போது ஆதார் கார்டில் நிறைய மாணவர்கள் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, மாற்றி ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரல் கேட்டகரியா, ஓபிசி கேட்டகரியா, எஸ்சியா, எஸ்டியா, பிடபிள்யூயா. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ரொம்ப மிக முக்கியம். அதையும் செக் பண்ணிவிடுங்க. கொஸ்டின் பேப்பர் மீடியம், நீங்கள் எந்த மீடியத்தில் எழுத போகிறீங்க, தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா? அப்போது அதனுடைய மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் தவறாக செலக்ட் பண்ணிடக்கூடாது. பேரண்ட்ஸுடைய நேம், அது யாராவது ஒரு பேரண்ட்ஸில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த டைம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸோடைய நேம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அல்லது அவங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் சிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் மாற்ற நினைக்கிறீங்க. இப்போ ஃபாரின் சிட்டிஸில் சான்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸாம் சிட்டியை நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்க. முதல் ஒரு மாதிரி நினச்சிங்க, இப்போ ஒரு சிட்டியை மாற்றலாம்னு நினச்சிங்கன்னு நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாஸ்போர்ட் கரெக்டான உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கான். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கான். ஆல் 10 ஃபிங்கர்ஸ் இம்ப்ரெஷன், நிறைய பேர் தம்பு மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 ஃபிங்கர்ஸ்னுடைய இம்ப்ரெஷன் கரெக்டாக வச்சு ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்கீங்களா? சிக்னேச்சர், சம்டைம்ஸ் இந்த சிக்னேச்சர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வெர்டிக்கலாக வந்துருச்சு சார், ஹரிஜாண்டலாக வரலாம், திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபோட்டோஸ் கண்டிப்பாக கரெக்டாக தான் அப்லோட் ஆகும். அந்த சைஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, ஆல் 10 ஃபிங்கர்ஸ் இம்ப்ரெஷன் அண்ட் சிக்னேச்சர், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போது இந்த லாஸ்ட் 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த ஒரு 4 கேட்டகரி, அது நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஐடென்டிட்டி நம்பர், கேட்டகரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் பேப்பர் மீடியம் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. பேரண்ட்ஸ் நேம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் சிட்டி பார்த்துக்குங்க. இந்த 12 ஃபேக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி ஏதாவது நீங்கள் அட்ரஸ் மாற்ற நினைக்கிறீங்க, எனக்கு ப்ரெசென்ட் அட்ரஸ் மாற்றணும், பர்மனெண்ட் அட்ரஸ் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி வேறு கேட்டகரி நீங்கள் தேவைப்பட்டால், உங்களுக்கு தவறுதலாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் கொடுத்துட்டேன் சார், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டேன், மார்க்கு மாற்றி என்டர் பண்ணிட்டேன், அப்போ அந்த மாதிரி கேட்டகரிலாம். பட் இயர் ஆஃப் பாசிங் இதெல்லாம் பார்த்துக்குங்க. அது எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்க, அப்போ இந்த ரோல் நம்பர், மார்க்கு, 11th 10th 12th இதில் ஏதாவது நீங்கள் தவறுகள் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கரெக்ட் பண்ணிவிடுங்க. பட் நிறைய மாணவர்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில மாணவர்கள் தவறு பண்ணியிருக்கலாம். பட் அந்த தவறுகளை திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. அப்போ நீங்கள் மார்க் லிஸ்ட்டில் உங்களுடைய டேட்டாஸ் மாறி இருந்தது, அது என்ட்ரு பண்ணும்போது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி இந்த கரெக்ஷன் விண்டோவை கரெக்டாக பயன்படுத்தி தவறு இல்லாமல், அது நமக்கு அப்போ தான் தெளிவாக மனநிலை இருக்குங்க. அப்ளிகேஷனில் தவறு பண்ணிட்டோன்னா ஆல் டிக்கெட் வர வரைக்கும், அது நமக்கு அட்மிட் கார்டு வர வரைக்கும் ஒரு குழப்பமான, ஒரு பயமான சூழ்நிலை இருக்கிறதுனால தெளிவாக பொறுமையாக பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.